So hi guys, welcome to my new video. என் பேர் கணேஷ்ராஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எம்டி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் எம்டி என்டிபிசி வீடியோ பார்க்கலாம். நீங்கள் மேலே போய் என்டிபிசி வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சம் குரூப் டியூட்டி பற்றி சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி நான் எம்டி ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்டிபிசி பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். CBT 1 CBT 2 சேம் குரூப் டிலையும் அதே மாதிரி தான். ஆனால் CBT 1 மட்டும் தான் இதில் சிங்கிள் 1 பேப்பர் 100 மார்க் பேப்பர். இதுலேயுமே சிலேபஸ் சேம். மேத்ஸ் வரும், GS வரும், ரீசனிங், GA. ஓகேயா? இதில் இங்கிலீஷ் கிடையாது. எஸ்எஸ்சியில் தான் இங்கிலீஷ், அதனால் இங்கே இங்கிலீஷ் கிடையாது. அது நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். அடுத்தது இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 100 மார்க் பேப்பர் 100 மார்க் பேப்பர் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிடுவேன். ஃபிசிக்கல் கூப்பிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ரன்னிங் நடக்கும். 1600 மீட்டர்ஸ் 1000 மீட்டர்ஸ் 4:45 செகண்ட்ஸ் அது மாதிரி தான் ஏதோ டைம் கொடுத்தாங்க. நான் அதில் டீட்டெயிலாக பார்க்கல. அது அப்புறம் உங்களுக்கு வெயிட் தூக்கிட்டு பாய்ஸ்க்கு 30 கிலோ வெயிட் தூக்கிட்டு ஓடணும். ஒரு 200 மீட்டர் ஐ திங்க் 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும், ஆனால் அவங்களுக்கு வெயிட் கம்மி, பசங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி. பசங்களுக்கு 30 to 35, பொண்ணுங்களுக்கு 20 to 25 kg வெயிட். ஓகேயா? ஸோ இது வெயிட் பற்றி நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம். அதே சமயம் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டும் ஐ திங்க் அங்கேயே நடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி. நான் சொன்ன மாதிரி என்டிபிசியில் உங்களுக்கு டிவியில் என்னெல்லாம் கேட்பாங்களோ அதுதான் இங்கேயும். ஓகேயா? இப்போ நீங்கள் உங்களுக்கு என்டிபிசி பற்றி ப்ராப்பராக தெரியாதுன்னா பழைய வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ நான் வரேன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ என்டிபிசி எக்ஸாம் டேட் இன்னும் வரல. ஆனால் என் கெஸ்ஸிங் படி ஆல்மோஸ்ட் மே இல்லை, ஃபார் கிராஜுவேஷன் ஏப்ரல், அப்புறம் ஃபார் 10+2 மேல. ஸோ ஸ்டார்டிங் இன்னும் இதுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2 to 3 மாதம் தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணால ஆரம்பித்தாலுமே நீங்களாம் முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட் நான் ஏம்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் நார்மலி ஃபஸ்ட் மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங் இது ரெண்டுமே எடுக்க போகிறேன். ஏன்னா எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும். ஏன்னா மேத்ஸும் ரீசனிங்கும் ஏன் சேர்ந்து பண்ண சொல்கிறேன்னா, மேத்ஸ் ஒரு டஃபஸ்டான டாபிக்ஸ். இதில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலிங்காக புரியணும், கொஷின் ஆன்சர் சால்வ் ஆகணும். அப்போ மட்டுமே ஒன்றா முடியும். அடுத்தது உங்களுக்கு வர்றது ரீசனிங் ஒரு நல்ல ஈஸியான டாபிக்ஸ், ஹை ஸ்கோரிங் பார்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீசனிங் எல்லாருமே பண்ணுவேன். நம்மளோட காம்படிஷன் போட போகிறோம், எல்லாருமே பண்ணுவேன். சொல்லப்போனால் நீங்களுமே பண்ணுவீங்க. எனக்கு காம்படிஷன் நீங்கள் தான். ஸோ ரீசனிங் எல்லாருமே பண்ணுவாங்க. நம்மளுக்கு மேத்ஸ் ஒரு கேம் சேஞ்சர், அதே சமயம் GSGK ஒரு கேம் சேஞ்சர். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் மேத்ஸும் ரீசனிங்கும் ரெண்டும் சேர்ந்து ஆரம்பிங்க. ஏன்னா மேத்ஸ் டஃபஸ்ட். அது பண்ணும்போது நம்ம தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ரீசனிங் பண்ணிங்கன்னா, ஏன்னா ரீசனிங் டக்குன்னு கொஷின் சால்வ் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஆமாம் என்னால் முடியும், அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா திருப்பி நீங்கள் மேத்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த இதனால் இல்லைன்னா நீங்கள் காம்பினேஷன் மேத்ஸ் ப்ளஸ் GK இல்லைன்னா GA இது மாதிரி. ஆனால் மேத்ஸ் கண்டிப்பாக வைங்க. ஏன்னா மேத்ஸ் 30 மார்க். அதே சமயம் GK அப்புறம் GA 40 மார்க்ஸ், அப்புறம் நம்மளுக்கு ரீசனிங் 30 மார்க்ஸ். ஓகேயா? இப்போ நான் ஏன் மேத்ஸும் ரீசனிங்கும் முதல்ல ஆரம்பிச்சேன்னா 30 60 மார்க் நம்மளுக்கு ஈஸியாக கையில் கிடச்சிரும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்குது ரேஷியோ ப்ரப்போர்ஷன் மேத்ஸில் ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் ரீசனிங்கில் க்யூப் டைஸ் கேம் அந்த டாபிக் விட்டு. ஸோ க்யூப்ஸ் டைஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் பார்த்தேன் ஜஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் கூட தேவையில்லை. நீங்கள் 2-3 டாபிக் அதில் படித்தாலே உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கைடு புக் அது மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் புக் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பார்த்தாலே புரிஞ்சிடும் என்ன பண்ணணும்னு. அப்புறம் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் ஒரு நல்ல டாபிக். அதே சமயம் இதுலேருந்து குறைஞ்சது 2 கொஷின் to 1 கொஷின் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே இங்கே கேம் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நான் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். இதான் நான் உண்டான நோட்ஸ் ரேஷியோ ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த இதில் நான் இன்றைக்கி ஒரு குறைஞ்சது 2 பேஜ் புது டாபிக் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த 2 டாபிக் எனக்கு தெரிஞ்சது. ஐ விஷ் நான் உங்களுக்கு இப்போ நேரத்துக்கு அப்புறமா முடிஞ்சால் அந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி விட்டு நான் புது கற்றுக்கிட்ட கொஷின்ஸ். ஸோ இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஸ்ட்ராட்டஜி ஜென்ரலி இப்போ 1 மந்த்துக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் மேத்ஸ் விட்டு ஹாஃப் போர்ஷனும் ரீசனிங் ஆல்மோஸ்ட் ஃபுல் போர்ஷனும் முடிச்சிட்டா மட்டுமே நம்மளுக்கு ரீசனிங்க்கு ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்கும். நம்ம டக்குன்னு GK GS எடுக்கணும். ஏன்னா GK GSயில் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது நம்மளுக்கு மார்க் கிடைக்காதுன்னு. ஆனால் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா GK டஃபஸ்ட், GS பரவாயில்ல. GSயில் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இது 3மே 10th பேசிஸ். ஆனால் கொஞ்சம் எப்போ 11th 12th போயிட்டு வந்துடுவேன். RRB நம்ம சொல்ல முடியாது RRBயை பற்றி. ஸோ
திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. இதை பற்றி நான் வேறு எதுவும் பெருசாக சொல்ல ஆசைப்படல. உங்களுக்கு டெய்லி அப்டேட் நான் இது மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் அதை பற்றி முடிஞ்சால் வீடியோ போடுறேன். அதே சமயம் இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா நான் இப்போ ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பை சான்ஸ் டெலிகிராம் குரூப்பில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட கொஷின்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கொஷின்ஸ் விட்டு இஃப் பாசிபிள் எனக்கு புரிஞ்சிச்சுனால், ஏன்னா நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ்லையும் ப்ளஸ் தமிழ்லையும் கொஷின் போட்டிங்கன்னா பாக்கி யாராவது பார்த்தாங்கன்னா அந்த வீடியோ புரியணும். அது மாதிரி பை சான்ஸ் உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா அதை அனுப்பி விடுங்க. நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, see you tomorrow. Bye.